வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து எயில் வந்து ஃபோன் பண்ணான். எயில் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கன் நம்ம ஃபிஷ்ஷு க்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நம்ம வயலில். ஸோ அதுக்காக வந்து ஃபிஷ் க்ரில் பண்ணுறதுக்காக வந்து காலையில் வந்து ஃபிஷ்ஷு வந்து நம்ம கவி வந்து ஏரியிலேருந்து வாங்கிட்டு வந்தான். ஸோ அந்த ஃபிஷ்ஷை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ க்ரில் பண்ணி சாப்பிட போகிறோம். கவி, எயில், ஸ்னேகா, அப்புறம் நான். ஸோ இன்றைக்கி க்ரில் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இங்கே தான் ஃபுல்லாக பெப்பர் பண்ண போகிறோம். பெப்பர் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பு வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. சரி, ஓகே. வந்து நம்ம வந்து கிரில் ஃபிஷ் இது வந்து மேலே வந்து அந்த வலை போல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்மியில் பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணணும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை வச்சு நம்ம லெவலாக மட்டம் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு தேவை அப்புறம் வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் கிரில் ரெடி பண்ணுறதுக்கான இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். என்ன மீன் எயில் இது வந்து வவ்வா மீனுன்னு சொல்லுவாங்க மாமா. சிவப்பு கண்டை வவ்வா மீனுன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ ஆச்சு நம்ம வாங்குறதுக்கு? இது வந்து பர் கேஜி வந்து 150 150 ரூபா. நம்ம வந்து 3 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ 450 ரூபா இருக்குது மாமா. ஏரி மீன் நம்ம ஊர் ஏரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு காலையில் தான் பிடிச்சிது. ஒவ்வொரு மீனும் ஒரு 3/4 கிலோ கண்டிப்பாக வரும். வெயிட் வந்து நல்லா இதுவாக இருக்குது. ஓகே. பெரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து கட் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து நம்ம மீனை வந்து கட் பண்ண போகிறோம். என்னது எது டிங்கி டிங்கின்னு கேட்குது? அது ஆன்லைன் வாயை வந்து தெரிச்சிடுறோம். ஓகே ஓகே பக்கா. நண்பர்களே, மீனை வந்து எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. அடுத்தது வந்து மசாலா ரெடி பண்ணி கிரில் ஃபிஷ் ரெடி பண்ணலாம் வாங்க. அடுத்தது வெரைட்டி கொட்ட போகிறோம். மசாலா வந்து இதில் வந்து நல்லா ஊறறதுக்கு நம்ம வந்து மீனில் வந்து கோடு போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம இது போல் வந்து நல்லா இது போல் வந்து நம்ம கட் பண்ணால் தான் உள்ளே வந்து அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே போகும். அதில் நம்ம கிரில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மீனுக்கு வந்து மசாலா அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. மீன் மசாலா 4 பாக்கெட், அடுத்தது வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற சால்ட்டு தேவையான அளவு. இதுதான் நல்ல சால்ட். அடுத்தது வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம். அடுத்து எலுமிச்சம்பழம், வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா பதமான இதில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம மீனில் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். வாங்க. பண்ணு. நல்லா இந்த நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் நல்லா போகிற போல் நல்லா வந்து அப்ளை பண்ணால் தான் மசாலா வந்து ஊறும். வந்து ஃபுல்லாக மசாலா வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக எல்லாத்துலேயும் வந்து நம்ம இது பண்ண அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம அந்த கவி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கவி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாப்புல அந்த கம்பி வந்து மேலே வச்சு வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணி நம்ம அடுத்தது வந்து கிரில் ஃபிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பெருமாளே எடுத்துனோட கிரில் தூக்கிட்டா கவி. எப்படி பூந்து போகிறான் பேர். இது கிரில் போயிட்டாரு. நல்லா நெருப்பு மூண்டுட்டோம். இப்போ வந்து நெருப்பு வந்து நம்ம மூட்டி அடுப்பு வந்து தீதின்னு எரிஞ்சிட்ருக்கு. அடுத்தது வந்து நெருப்பு வந்து கொஞ்சம், அதாவது அந்த தீயெல்லாம் நல்லா ரொம்ப ஹீட் ஆகி நல்லா அந்த கங்கு வந்த பிறகு நம்ம அந்த கிரில் எடுத்து மேலே வச்சு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதான். இது வந்து எங்கள் அண்ணன் வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால் நான் கொடுத்த ஐடியாவில் நிறைய வச்சாச்சு. நல்லா இப்போதைக்கு இது எரியுது. அடுத்து நம்ம ஃபிஷ்ஷு போட போகிறோம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷில் வந்து எண்ணெய் லைட்டாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ் எடுத்து வச்சிடலாம் வாங்க. வாழை ஓடுற தண்ணி இப்போ திருப்பி தான் காமெடி அங்கே பற்றிக்கு போகுது. எப்படி ஊற்று இதுதான் ஊற்று. இந்த பக்கம் இதுவாகணுமாம்மா, இருமாம்மா, நல்லா இதுவாகட்டும். ரொம்ப அனலாக இருக்குது நண்பர்களே. நம்ம மிஷின்லலாம் பண்ணோம்னாக்கா ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக பண்ணி தருவாங்க. இங்கே நம்மளே வந்து பண்ணுறதால உங்களுக்கு அந்த தோலில் வந்து இது பண்ண தான் செய்யும். ஆனால் ஃபினிஷிங் வந்து பக்கா. ஸ்க்ரீல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேலையில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது.
பயங்கர அனலாக இருக்குது. அப்படியே காட்டு. நீ போன டேஸ்டியான இன்செக்ட். சுவையான ஃபிஷ் கிரில் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்கிறேன் வாங்க. நம்ம வந்து சூப்பராக எயில் வந்து ஃபிஷ் கிரில் ரெடி பண்ணிட்டான். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் அதோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எயிலே சாப்பிட்லாமா? ஓகே மாமா. ஸ்னேகா சாப்பிட்லாமா? ஓகே. சூப்பராக நல்லா வந்துருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட. செமையாக இருக்கு. வாவ் சூப்பராக இருக்குது. நல்ல நல்ல ஒரு ஸ்பைஸியாக வந்து நல்லா இதுவாக இருக்குது. என்ன காட்டு. நாங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து அவுட் சைடில் கிரில் பண்ணி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோட மறக்காமல் என்னோடய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. லைக் நீ ஏதோ ஓகே போங்க. கவி